உலகத் தமிழர்களே வணக்கம். அறியாமை இருளகற்றிய அறிவாசான் தலைவர் பெரியாரின் கொள்கைகளை பாரெங்கும் பரப்பி வரும் திராவிடர் கழகம் தமிழர் தலைவர் கி. வீரமணி அவர்களின் முயற்சியில் பல்வேறு புதிய வெளியீடுகளை வெளியிட்டு வருகிறது. தந்தை பெரியாரின் குரலை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல இந்த குறுந்தகடு வெளியிடப்படுகிறது. விடுதலை வீரர்கள் என்ற வரிசையில் தந்தை பெரியார் அவர்களால் வழங்கப்பட்டு 18/10/1973 இரவு 8 மணிக்கு திருச்சி வானொலியில் ஒலிபரப்பப்பட்ட பேட்டி. வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வயதானவங்களை பார்த்தாலே ரொம்ப பாக்கியம் பண்ணான்னு சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு ஆண்டு காலம் இருந்து சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் செய்யற பணியை யாருமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சாதாரண ஆட்களாக நாங்க சொல்லக்கூடாது. அதை சொல்றதுக்கு தகுதி வேணும். என்னமோ ஐயா அப்படி நான் மட்டும் என்னமோ என்னுடைய கடமை செஞ்சுறேன். இருக்கிற ஏதாவது பயன்படுத்த இந்த முறையில வாழ வேண்டுமே இருக்குது. அவ்வளவுதான். நானா இன்னதான் செய்தாளுங்கிற கணக்கு இல்லை. இருக்கிறதுனால ஏதோ செய்துட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்துல ஆரம்ப காலத்துல ஈடுபட்டு இருந்தீங்க. அதுக்காக பல சாதனைகள், பல விதமான போராட்டங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு இந்த நாடே அறியும். உங்களுக்கு எப்படி இந்த அரசியல் போராட்டத்துல, சுதந்திர போராட்டத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிச்சு, அது சொல்றீங்களா? வாழ்க்கையில நான் ஒரு கட்டுப்பாடு இல்லாம தெரிஞ்சவன் குழந்தை பருவத்துல. காரணம், நான் வீடு இல்லாம வேற வீட்டுல வளர்ந்தேன். எங்க வீடு ரொம்ப வைத்திய வீடு. அவங்க என்ன சேர்க்கவே மாட்டாங்க. அந்த நிலையில ஏதோ தெரிஞ்சுட்டு இருந்தேன். பிறகு எப்படியோ வீடு போய் சேரும்படியான வாய்ப்பு வந்தது. அங்க போன போது அவங்க கொஞ்சம் கௌரவம் உடையவங்களானால நமக்கும் கொஞ்சம் மரியாதை ஏற்பட முடியாத நிலைமை இருந்தது. அதுல இந்த என்னுடைய பழக்க வழக்கங்களை உபயோகப்படுத்தினேன். அது ஜனங்களுக்கும் வீட்டுக்கும் விரோதமா இருந்தாலும் அது செல்வாக்குனால அதை யாரும் குறை சொல்றதுக்கு இல்லாம சகிச்சுக்கிற மாதிரியா காட்சிட்டு வந்துட்டாங்க. சுதந்திர போராட்ட காலத்துல அந்த சுதந்திர போராட்டத்துல எல்லாரும் ஈடுபடாத பொழுது நீங்க மட்டும் ஈடுபடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அப்படி ஒண்ணு இருக்குதான் எனக்கு தோணலைங்க. சுதந்திர போராட்டம்னு நினைச்சு நான் ஒண்ணு தேவையில்லை. இந்த சாதி குணத்தில் இருக்கிற போதுல ராஜகோபாலாச்சாரி என்ன போல அவரு சேலத்துல சேர்மா இருந்தாரு, நான் ஈரோட்ல சேர்மா இருந்தேன். இந்த சமத்துவமா சாப்பிடுறது போடுறது இந்த முறையில அவரும் ஈடுபட்டுட்டாரு. இதனால எங்க 2 பேரையும் கூட்டத்துக்கு அழைப்பாங்க. கூட்டத்துக்கு சாதாரண பெரும் கூட்டங்களுக்கு, அங்கங்க நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு 2 பேரும் போவோம். பொதுவாக பேசுவோம். 2 பேரையும் சாப்பிடுவோம், கொள்ளுவோம். அதுல சில பார்ப்பனரே நடத்துவாங்க. நடத்தினா இவரு எங்கிட்ட உட்காந்து சாப்பிடுவார். அவங்க எல்லாம் உள்ள உட்காந்து தான் சாப்பிடுறாங்க. அந்த பருவம் அப்படி அதுல இருந்துகிட்டு இருந்தாரு. அது அவரும் சேவனா இருக்கார், நானும் சேவனா தான் இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதுல எங்க 2 பேர்ல விசேஷம் என்னன்னா, யார் வீட்லயும் சாப்பிடுறது, ஒன்னா சாப்பிடுறதுங்கிற உணர்ச்சி அப்போ பெருகிச்சு. அந்த சமயம் அப்ப எனக்கு தெரியாது இந்த விஷயம். பார்ப்பனில்லாத இயக்கம் ஒண்ணு தோணிச்சு, ஜஸ்டிஸ் கட்சி. அது ஆரம்பத்தில் அவங்க பார்ப்பனருடைய பதவிக்கு விரோதமா அவங்க வரணும்னுதான். அதை இவர் ஒன்னும் குற்றம் சொல்லல, அது ஏற்கத்தான் இருக்காரு. அதனால 2 பேரும் கருத்து வேறுபாடு உடையவங்களா இருக்க தெரியாம போச்சு. இந்த பார்ப்பனில்லாத இயக்கத்தை மழுங்க செய்யறதுக்காகங்கிற எண்ணத்து மேலே காந்தியை கொண்டு வந்து இங்க புடிச்சு வச்சாங்க நம்ம நாட்டுல.
அவர் அரசியலை பற்றியே பேசாம எனக்கு சுதந்திரத்தை பற்றி கவலை இல்லை, சிவராஜ்யத்தை பற்றி கவலை இல்லை, எனக்கு மக்களுடைய நன்மை தான் சௌகரியம், நிர்வாண திட்டம்னு ஒரு 4 குறிப்பை வச்சுக்கிட்டு, ஒண்ணு கல்வி ஒழிக்கிறது, ஒண்ணு ஏழைகளுக்கு வேலை கொடுக்கறதுக்காக கதறி உற்பத்தி பண்றது, 2வது சமுதாயத்தில் சமத்துவம் ஏற்பட வேணுங்கிறதுக்காக தீண்டாமையை விளக்குறது. அப்போ முஸ்லீம்கள் உணர்ச்சி இருந்ததுனால அது மாற்றுறதாக இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உண்டாக்குறது. இந்த 4 காரணங்களை வச்சு அதுக்காக ஸ்தாபனத்தை நடத்தினார். அப்படி அவர் நடத்துற போது ராஜாஜி எனக்கு சொன்னார், நம்ம காரியம் அவர் செய்வாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுல நானும் ஈடுபட்டு இருக்கிறேன், இந்த 2 அவர் செய்வாரு, இப்ப நாம அவருக்கு நம்மளான உதவி செய்யலாமே. என்ன ஆரம்பிச்சா ஆகட்டும். அப்புறம் என்ன, அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. என்ன வாய்ப்பு வந்ததுன்னா, அவர் சேர்மனாக இருக்கிற போது நம்ம வரலாறு நாயர் பேர்ல ஒரு கேஸ் வந்தது மதுரையில. இந்த கேஸ் நடத்துறதுன்னா சேலம் மதுரை, சேலத்துக்கு மதுரைக்கு போகணும்னா யூரோப்ல இறங்கி ஆகணும். எங்க வீட்டுல இறங்கி சாவுக்கு போட்டு நானும் ரயில்வே ஸ்டேஷன் போய் அனுப்பி கொடுக்கறது போல அனுப்பிச்சு கொடுத்தேன். அந்த மாதிரிலாம் நடந்தது. இதுல ரொம்ப சிநேகமாயிட்டு எனக்கு, நாயுடுக்கும் ராஜாஜிக்கும். அதுல அவர் வெற்றி பெற்றாரு, பிரபலமாச்சு. இந்த உணர்ச்சியில அதிகமாக ஈடுபட்டார் அவர் தாண்டியில. நானும் அந்த கூட்டத்தோட ஈடுபட்டேங்க. அவர் உடனே ராஜினாமா பண்ணிட்டார், வேலையை பண்ணிட்டு மദ്രാஸுக்கே போயிட்டார். அங்கே தொண்டு செய்திருக்காங்க. நானும் ராஜினாமா பண்ணல. என்னண்ட நீ ராஜினாமா பண்ணிடு, என்ன இது இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த பஞ்சாப் டிராஜடிக்கு என்ன பேர் அது ஒண்ணு ஏற்பட்டு போச்சு. வராம அது ஒரு கிளர்ச்சி மயமாச்சு. ராஜாஜி அதுல அந்த கிளர்ச்சியை நாம காரணமா வச்சு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க, தமிழ்நாட்டுல வேற யாரும் இல்ல வேலை செய்ய அவர் எனக்கு சொன்னாரு. நான் அப்ப ரொம்ப செல்வாக்கா இருக்கிறேன், பதவியிலையும் இருக்கிறேன், பொது தொண்டும் செய்கிறேன், வியாபாரம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற நிலைமை. நீங்க அதை விட்டுட்டு வந்துருந்தோம். எனக்கு இதையும் விட முடியல, அதையும் விட முடியல, அந்த மாதிரி செல்வாக்கா இருந்தது. கடைசியில எனக்கு ஒரு வாய்ப்பு இயற்கையா வந்து வாய்ச்சது. என்ன வாய்ப்பு வந்ததுன்னா, இங்க ஈரோட்டுல தமிழர் வக்கீலே இல்லைங்கிற காரணத்தினாலே யாராவது ஒருத்தர் தமிழர்களை கொண்டாடணும்னு கோயம்புத்தூர்ந்து வக்கீல்களை கொண்டாடுவேன். எனக்குள்ள செல்வாக்குனால மக்களுக்கு வக்கீல் ஆபத்திற்கு கொடுறது இல்லை. அந்த முறையில ஒரு ஆளையே வர சொன்னேன் நான். சம்பந்தம் முடியார் வேணுகோபால், நீங்க அதாவது இங்க வாங்க, நமக்கு ரொம்ப செல்வம், நாங்க இங்கிருந்து போனா மദ്രാஸ் போன தவிர இங்க வர முடியாது, உனக்கு யாரையாவது ஒண்ணு வேண்டாம் நான் தவிச்சு கொடுத்தேன்ட்டு சீனாசு மொழின்னு ஒரு ஆள் பொள்ளாச்சியில பொழப்பு இல்லாம உட்கார்ந்துட்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை கொண்டாந்து யூரோப்ல போட்டார். அவர் இங்க வந்தார். யூரோப்ல வந்த அன்னைக்கே சேர்மன் ஆக்கி வச்சான். சேர்மன்ல காசு வாங்க ஆரம்பிச்சாரு. அது எனக்கு கொஞ்சம் விரோதமா இருந்து கண்டிச்சேன். நமக்கு விரோதமாக ஒரு கட்சி உண்டாக்கிட்டு அவரு வேலையை லட்சியம் பண்ணாம இருந்தார். இந்த வேலை ஒண்ணு இருந்தது. அதுக்குள்ள எனக்கு இந்த சேர்மனா இருக்கிறது தண்ணீர் நான் தான் அந்த காலத்துல என் காலத்துல வந்தது. அது நடத்தினேன். அதை நடத்தி கொடுக்க ரொம்ப விரோதமாக்கணும். நடக்காம இருக்காம செய்யறதுக்கு
ஸ்ரீனிவாசன். இன்னொருத்தர் பி. ராஜகோபாலாச்சாரியன் கேட்டிருக்கீங்களா? அவரு அவர் இப்ப கவர்மெண்ட் மெம்பரா இருக்கிறார். எனக்கு இந்த சேர்மன் ஆன போது அவரு என்னை பத்தி எதிர்ப்பு தெரிவித்தார். அப்ப சர்க்காருக்கு உத்தியோக உரிமை இருந்தது. ஒரு சேர்மன் ஒருத்தனுக்கு ஆனா அதை கெசட் பண்ணலாமா இல்ல விசாரிச்சு தள்ளி போடலாமாங்கிற உரிமை வச்சிருந்தாங்க. அந்த முறையை உபயோகப்படுத்தி இவன் ரவுடி இவன் இவன் அப்படின்னு கண்ணா பின்னான்னு எழுதி கேஸ் கொடுத்துட்டான். அந்த கேஸ் விசாரணையாச்சு. அந்த விசாரணையின் போது நான் சாதாரணமா டிபெண்ட் பண்ணேன். நியாயமா எனக்கு அனுகூலமா அவர் எழுதினார். கலைக்கு கூட விரோதமா இருந்தான். ஏன்னா அந்த ஸ்ரீநாத்மதிங்கிறவனுக்கு பிரப்பெல்லாம் தெரிஞ்சவன். அவன் பேச்ச கேட்கிறவன் கலைக்கு வந்தான். அவன் பேச்ச கேட்டுட்டு சொன்னா அவனும் இவன் ஆகாதுன்னு இந்த விசாரணை ஆனதுக்கு அப்புறம் கூட எழுதி போட்டான் எனக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா பாப்பிலின்னு ஒருத்தர் இருந்தார். அவன் கொஞ்சம் செல்வா கொள்ள பார்த்துட்டு பிரபு கடுத்தாப்புல அவனை போட்டான் சாட்சியாக என்ன அயோக்கியன்னு சொல்றதுக்கு. அவன் பொட்டி மேலே ஏறி போய் சர்ச்சை பண்ணி இவன் ரவுடி இவன் இல்ல பல தொல்லையெல்லாம் வந்திருக்கு, ஜனங்க அப்படி இப்படி சொல்லுவான் அப்படின்னு எல்லாம் சாட்சியெல்லாம் சொன்னான். கலெக்டர் டிப்டி கலெக்டருக்கு சொல்லி இத தனக்கு அனுகூலமா எழுதுன்னு சொல்லி போட்டான். நடந்த சம்பவம் அது எப்படியோ அந்த டிப்டி கலெக்டர் சாஹிப் விசாரணை பண்ணா அவன் மனசுக்கு விரோதமா இருந்து இந்த நடவடிக்கை பேச்சு இதெல்லாம் அவன் துணிஞ்சு நமக்கு அனுபவமாகவே எழுதிட்டான். இந்த ராஜகோபாலாச்சாரியை நான் போய் பார்த்தேன். என்ன அவங்க பண்ணுவாங்க. அவர் அப்ப கவுன்சில் மெம்பர் லோக்கல் ஆரம்பிச்சப்போம். அந்த கலெக்டா இருந்தவர். பார்த்த உடனே எங்க ஐயா பேர் சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஆனந்தமா போச்சு. காப்பு சாப்பிட அது சாப்பிடு மலையில போய் பார்த்தேன். என்ன சங்கதினா இந்த மாதிரி ரவுடின்னு சொல்லிட்டான். அவங்க நான் தீர்மானம் பண்ணிருக்காங்க. நான் ரவுடியா அல்லவா உங்களுக்கு இந்த ஆதாரம் இருக்கு. எனக்கு பல கடுதாசிகள் சர்க்கார்ல இருந்த கடுதாசி மற்ற பெரிய பெரிய இடத்துல ஜமீன்தாரிலிருந்து அதிகாரி இதெல்லாம் இதெல்லாம் கொண்டு இவ்வளவு வசதி இருக்கு, இவ்வளவு இன்கம் டாக்ஸ் பண்றேன். சரி சரி எனக்கு தெரியும். அப்பா உன்ன என் மகன் எனக்கு தெரியும். அப்படி பேசுறவர் இதெல்லாம் பண்ணுவானா போ சர்க்கார் அப்படி குருடு இல்லை அப்படின்றார். இவ்வளவுக்கு படிச்சதுக்கு நரசமா பிவி நரசமையர்னு ஒருத்தர் இருந்தார் சட்டசபைக்கு. எலெக்ஷன்ல நான் என்ன பண்ணேன், எப்பவும் எதிர்த்தா பண்றவன் இவருக்கு நான் பேக் பண்ணி ராமலிங்க செட்டியாரு தோக்கடித்தேன். அந்த முறையில அவர் எனக்கு ஒர்க் பண்ணார். அவர் தான் என்ன கூட்டிட்டு போனவர். அந்த முறையில எனக்கு இதுக்கெல்லாம் பரிகாரம் வந்தது. அவர் நரசமேரியே கேட்காம எனக்கு தெரியும் நம்ம பையன் தான் எனக்கு ரொம்ப தெரியும். அப்படி இப்படி திரும்ப பண்ணி கவர்மெண்ட்ல கலெக்டர் விரோதமா எழுதினது இப்படி கலெக்டர் மூலமா எழுதிட்டாரு. ஆனாலும் கலெக்டர் விரோதமா எழுதி போட்டான். அது அவர் வச்சு ஒரு ஏரியா பண்ணாம சட்டசபையில் கேள்வி கேட்க பண்ணி ஆச்சு. ஆன பிறகு தண்ணி காரியம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நான் தப்புதான் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், கவர்மெண்ட்டுக்கு விரோதமா ராஜினாமா பண்ணி போட்டேன். அவரு உதவி பண்ணார். அதனால ரொம்ப பெருமையா இருந்தது. இந்த கலெக்டர் ராவ் சாஹிப்புக்கு சிபாரிசு பண்ணான். அவர் அதை விட்டுட்டு ராவ் பகதூருக்கு அவரு சிபாரிசு பண்ணி வரப்போகுது. அந்த சமயத்துல தான் ஆகி போச்சு நம்ம வேலை இனிமேல் மற்ற என்னத்துக்கு ராஜினாமா கொடுத்துட்டேன். அந்த ராஜினாமாவை அவர் அவர் மனைவியாரே ஆபீஸ் வாங்க சொன்னா முடியாது கொடுத்த உடனே டிக்ளேர் பண்ணிட்டேன்.
நான் அதுல சேர்ந்துட்டேன். அவங்களோட போயிட்டேன். அவர் உடனே மெட்ராஸ்ல அவர் இருக்கிற வீட்டுல ஒரு பாரத்தை தடுத்து இங்கே நீ வந்து நான் போட விட்டேன். அம்மா சம்மதிக்கல. அப்புறம் அந்த 10 நாள் இருந்துச்சு வேலை செய்து. இந்த வேலை என்ன ஆயிப்போச்சு, அவரு நானு 2 பேரை தவிர வேற இல்ல ஆளுங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல காந்தி தொண்டுக்கு சுதந்திரத்துக்கு அல்ல, அப்ப சுதந்திரங்கிற பேச்சு அதுல ரொம்ப வேலை செய்யணும். அதாவது ஆரம்ப காலத்துல காந்தியினுடைய கொள்கைகளை பரப்புறதுக்காக தான். ஆமா, சுதந்திர போராட்டங்கிறது கிடையாது. சுதந்திரமே இல்லைன்னு அந்த காந்தி கொள்கை இல்லை. எனக்கு சுதந்திரம் வேண்டாம், சிவராஜ்யம் வேண்டாம், கவர்மெண்ட் கொடுக்க வேண்டாம், நான் ரிஃப்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால நமக்கு உற்சாகமா போச்சு. எவ்வளவு போகணுமோ அங்க போயிட்டேன். கல்வி இதுல எனக்கு மேல இல்லை. என்ன பார்த்து மத்தவங்க காப்பி அடிச்சாப்புல மனைவி, என் தங்கச்சி, என் தாயாரு எல்லாருமே போய் இந்த மறியல் சிக்கி எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே விட்டுருக்காங்க. கள்ளுக்கடை மறியல்ல ஐயா, கள்ளுக்கடை மறியல்ல அதேதான் அது. அதுல ஏதாவது சிறைவாசம் ஏதாவது கிடைச்சதுங்களா? எனக்கு அப்புறம் வந்தது 2 தடவை ஆச்சு. என்னாச்சு, ஒரு தடவை 144 போட்டாங்க. அந்த 144 மீறினதுன்றது முதல் ஈரோட்ல தான் 144 போட்டது. அந்த ஒரு வாரத்துல மத்தவங்க எல்லாம் மிளகிட்டு இருந்தாங்க. ஈரோட்ல போட்ட உடனே சட்டுன்னு நான் மீறிட்டேன். நான் மீறின போது என்ன பிடிச்சி வச்சாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டாங்க, மனைவி வந்தாங்க, தங்கச்சி கூட எத்தனை பொம்பளைங்க வந்துருப்பாங்க பெரும்பாலும். உடனே பெரிய கூட்டம் பெண்களான உடனே அவன் என்ன பண்ணா, இந்த 144 மீறினா சர்க்கார் கவலை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு அது பாதிக்குது அவங்க எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டான் எல்லாத்தையும். பெரும்பாலான கூட்டம் வந்துட்டதுனால அப்புறம் நாம் அடுத்தாப்ப நடந்த கூட்டத்தில் நான் சும்மா இருக்க முடியல, நான் செய்யல. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 50-60 பேர் தான் இருக்கும். அரெஸ்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் தான் தண்டிச்சாங்க, 15 நாள். அந்த 15 நாள் தண்டனை தான் முத எனக்கு சிறவாசம். ஐயாவுக்கு அப்ப என்ன வயசு இருக்குங்க? எனக்கு அப்ப 40, 20, 21, 42, 41. அதான் முதல் தடவை சிறைக்கு. சரியா. இப்போ ஐயா அந்த வைக்கம் சத்தியாகிரகம், வைக்கம் 1940 சொன்னது. எனக்கு 40, அந்த வயசு 20, 1920. வைக்கம் போராட்டத்தை ஐயா ஈடுபட்டீங்களே, அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அது ஒண்ணுமே இல்லை. இந்த எல்லாமே நான் தான் சொன்னேன். நானே முக்கியஸ்தனா போயிட்டேன். அந்த நிர்மாண திட்டத்தை பத்தி எழுத்து பேசுறதுல இந்தியாவில் ஒரு பேருக்கு அது புரியவே இல்லை, அவங்களும் இல்லை. ஆனா ராஜாஜி இதை முக்கியம் பண்ணி இது பண்ணால தமிழ்நாட்டுல ரொம்ப பெருசா போச்சு, ரொம்ப ஆரம்பிச்சது. அப்புறம் நானும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நாளையே தமிழ்நாட்டுல. இதுக்குள்ள எனக்கு நானே செக்ரட்டரியான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு, அதாவது நானே தலைவனான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பெருசா பிரச்சாரமா போயிட்டு அது பிரபலமாகவும் போயிட்டு. இந்த நிலையில மலையாளத்துல அது இங்கோடு தானே இருந்தது, நம்ம திருவனந்தபுரம். ஆனா அது ராஜாவுடைய பேருந்தோடு இருந்தார். அந்த இடத்துல ஈழவர்னு ஒரு கம்யூனிட்டி உண்டு. அவங்க சாதாரணமா இந்த நாடார போடுறாங்க. ட்ரீட்மெண்ட் இந்த நாடார விட கடினமா இழிவுபடும், அவன் நிழல் கூட படக்கூடாதுமா, அந்த மாதிரி எல்லாம் அதையும் சகிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த விளம்பரம் பெருசா உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்ன அந்த எண்ணம் வேணும்னு வரல, இயற்கையா வந்து சேர்ந்தது. இந்த ராஜாவுடைய பிறந்த நாள்னு கொஞ்ச நாள் வருஷம் தோறும் கொண்டாடுவாங்க. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம்ங்கிறது ஒரு கொட்டகை இருக்கும், பொது இடமாக கோர்ட்டெல்லாம் அங்கதான் இருக்கும். அந்த இடத்துல கொண்டாடுற வழக்கம்.
பிறந்த நாள். இது வரைக்கும் கொண்டாடிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வருஷமும் கொண்டாடினாங்க. அந்த கொண்டாடுற காலத்துல அங்க இந்த 7 பேருக்கு தாழ்த்தப்பட்டவர் யாரும் நடக்கூடாது. அந்த வருஷம் நடந்த போது அங்க இருக்கிற கோர்ட்ல 7 ஒரு சுமாரான குடும்பத்தை சேர்ந்த வக்கீல் பகிஷ்காரம் உள்ள வரக்கூடாதுன்னு பகிஷ்காரம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னே அதுக்கு இணங்கணும்னா அந்த தடவை செஞ்ச உடனே இந்த உணர்ச்சி மிக்கதுனால அவன் அதை குறைவா நினைச்சு சில பேரோட சேர்ந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சான். பிரபலமா இருந்த அப்ப காங்கிரஸ் பிரபலமா இருந்த அவர்களோட அவன் சத்து என்ன பண்ணா மீறலாம் அப்படின்னு. அதாவது இந்த வாண்டான்னு சொன்னது மீறதுன்னு. ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார், ஜார்ஜி ஜோசப். அவர் தமிழ்நாட்டுல செல்வாக்கா இருந்தார். அங்க அவர் தான் சொந்த ஊர் சங்கனூர்னு, அதை சேர்ந்த பாருன்னா அவரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னாங்க. மீறிடலாம், என்ன எங்க மீறலாம், என்ன பண்ணலாம், அங்க போகக்கூடாது, கொட்டாரத்துக்குள்ள போகக்கூடாது, ஒரு இடம் செலக்ட் பண்ணலாம், பொது ஜனங்களுக்கு பட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு பட்ஜெட் அவங்க செலக்ட் பண்ணாங்க. பட்ஜெட் யோகி என்னன்னா செலக்ட் பண்றது காரணம் அங்க வச்சப்பம் கோயில் கோயில், இந்த கோயில் மதுரை, இந்த மதுரை 4 பக்கம் சுற்றி 1 மைலுக்கு 1.5 மைலுக்கு 4 பகலாங்குக்கு இப்படி 5 பகலாங்குக்கு வீதி இருக்குது. அந்த வீதியில ஜனம் இருக்காங்க. சவர்ணர்ங்கிறது நல்ல ஜாதிக்காரன்னு பேரு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு அந்த வீதியில இவங்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா அங்க சாய்வு போகலாம், கிறிஸ்தவம் போகலாம், இவங்க மாத்திரம் போகக்கூடாது. அது பொறுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அங்க கோர்ட் கூட இருக்குது. அந்த அதிகாரிகளும் எப்பவும் ஈழவரை போட மாட்டாங்க, பியூன்களை போட மாட்டாங்க, குமாஸ்தாக போட மாட்டாங்க. அதுக்கு அவங்களும் வருத்தப்பட மாட்டாங்க. ஆனாலும் அது அங்க இருக்கு. அப்படி இருந்த ஒரு இடத்தை தெரிஞ்செடுத்து நீர்றது அங்க வரட்டாங்க. அதுல ஒரு 10-17 பேர் சேர்ந்தாங்க அங்க கொடுத்தத, பெரிய ஆளுகளா. அந்த 17 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. தினம் 1-2 பேரா பிடிச்சு 17 பேரை போட்டுட்டாங்க ராஜா. 18வது போறதுக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லாம போச்சுங்க. அப்ப ஜோசப் எனக்கு இங்க கூட்டு உதவியா இருந்தவராச்சா, அவர் அங்க இருந்து ஜெயிலில் இருந்து ஒரு கடிதம் எழுதினார். ராமசாமி இந்த வந்தோம், இப்ப நிலைமை ஆயிப்போச்சு, பட்டுக்கிட்டோம், புரியாதுனால் நீ வந்து விடுதலை பண்ணா உண்டு, இல்லாவிட்டா நாங்க மன்னிப்பு கட்டிட்டு வர வேண்டியது, இல்லாவிட்டா அதை நிறுத்த வேண்டியது கடிதமா இருக்கு அப்படின்னு ஒரு கடிதமா இருக்கு. இந்த கடிதம் சொல்ற போது நான் மதுரை ஜில்லாவில அன்னப்புறம்ங்கிற ஒரு ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். பிரசிடென்ட் ஆப்ஷன் கடிதாசி கையில கொடுத்தாங்க. அவ்வளவுதான். உடனே நேரா ஊருக்கு வந்தேன். ராஜாஜிக்கு ஒரு கடிதாசி எழுத்துனேன், இந்த மாதிரி வந்து போறேன் நானு அப்படின்னு போறதுக்கு போயிட்டேன். எங்க போனேன், பக்கெட்டுக்கு போனா என்ன, அது ஒரு வேடிக்கைதான். அந்த ஊரு டிப்டி கலெக்டர் என்னமோ பேர் சொல்லுவாங்க, அவரும் போலீஸ் கமிஷனர் பிட்டுங்கிறவரும் என்ன வந்து வரவேற்று சிபிஐ கொண்டாந்து எடுத்து எனக்கு ஒரு ஆளை போட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்வாங்க, பாத்துக்கோங்க, நீங்க ஒன்றும் விரோதமா இருக்கிறவங்க எண்ணம் இல்லை சர்க்காருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் எனக்கு அந்த மாதிரி அவர் செய்யறதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னதான் திருவாங்கூர் மகாராஜா நான் பங்களாவில் இறங்கிட்டு குளிச்சு சாவு போட்டு மதராஸ் போறாரு. அது திருவாங்கூர்ல இருந்து மதராஸுக்கு அப்ப அந்த வண்டி இல்லை. இந்த வண்டி வந்துன்னா ஈரோட்டில் இறங்கி ஆகணும்.
அது அப்போ நாம பங்களா ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தர் இருந்துட்டு அதுல இருந்தாங்க. அவர் போற போது எங்களோட எல்லாம் பேசிட்டு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சாந்தி எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. போன 15-20 நாளைக்குள்ள வந்ததுனால அவர் மரியாதைக்கு ரொம்ப மரியாதையா வச்சிருந்து அனுப்பி போடுங்க. அவர் இப்படி ஆகும்னு நினைக்கல. நான் போனேன். போனோடனே அதே மாதிரி கூட்டத்துல பேசினேன். என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணல. இவங்க ராஜாவோட ஆளுங்க வரவேற்றாங்க. இதை பார்த்த உடனே பாமரனுடைய என்னமா போச்சு ராஜாவே அவருக்கு கூட்டம் அதிகமாச்சு வளர்த்துது. 10,000 சொன்னா ஜாஸ்தி இல்ல அல்ல அந்த மாதிரி கூட்டத்தோடு இருந்தது. ராஜா பொறுக்க பார்த்தாரு. அப்புறம் முடியல. சரி அப்ப பிடிச்ச சொல்லுங்க வாங்காது சொல்லி கேட்க மாட்டேன்னா அரெஸ்ட் பண்ணி சரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போன உடனே ஒரு மாசமா என்னமா தண்டித்தாங்க. ஒரு மாசம் அந்த ஒரு மாசம் என்ன அறிவு குத்திங்கிறது தனியா வச்சு மீசாயி வந்தேன். என்னன்னா ஜெயில வைக்கல. அறிவுக்குத்தின்னு ஒரு இடம் அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அதுல வச்சு எனக்கு சாப்பாடு பண்ணா ஹோட்டல்ல முடிஞ்சது. வந்த உடனே போக மாட்டேன்னு நினைச்சாங்க. எப்படி போகாது இருக்கு மறுபடியும் அங்க காய்ச்சி ஒரு வாரத்துக்குள்ள மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க 6 மாசம் போட்டாங்க. அவங்க 6 மாசத்து என்ன வக்கத்தில இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனாங்க. அங்க வச்சுட்டாங்க. அங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இருந்த போது ரொம்ப செவ்வாய்க்காய் போச்சு. 2-3 காரணத்தினால 6 மாசம் போட்டாங்க. ஜெயில இருக்கிற போது சத்திய சங்கார யாகம்னு ஒண்ணு நடத்தினாங்க. ராஜா ஒத்துக்கவே மாட்டேன்னாராம். அப்புறம் இந்த நம்ம ஒரு தலைமை உண்டு அவன் நடத்துறேன்ட்டு சத்திர சங்கார யாகமும் அவன் நடத்திட்டான். சிரிச்சு வச்சுக்கிறோம் நாங்க ஜெயில எங்களோட எல்லாம். இப்படி இருக்கிற போது 2 நாள் தான் வித்தியாசம் இருக்கும். எனக்கு போட்ட ஒரு ராஜாவுக்கு உடம்பு சக்தி இல்லை அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க. அதை நாங்க அவ்வளவு முக்கியமா கேட்கல. அடிக்காமத்துல வேட்டு அடிச்சது சத்தம் தான் சும்மா என்ன ராத்திரி வேட்டு அடிச்சுன்னு அப்புறம் கேட்டேன். நாங்க வாடகை அவன் சொன்னா ராஜாவை திருநாடு இருந்துட்டாருன்னா நான் திருநாடு இருந்தாருன்னா செத்து போனாரு போச்சுக்குனாங்க. ராஜாவே செத்து போயிட்டாரு. ஆனோடனே நாங்க ஜெயில இருந்துட்டோம். செத்து முன்னிட்டு அந்த அம்மா கைதிகளை எல்லாம் துடிக்கிறத பண்ணா அந்த அம்மா பதவிக்கு வந்தாங்க. செத்த 17 நாள் ஒரு நாள் தான் விடுதலை பண்ண. அந்த விடுதலையில நாங்களும் சேர்ந்தோம். இந்த 17 ஒன்றும் 18 பேர் அந்த வெளியில வந்தோம். அதுல தமிழ்நாட்டுல இருந்து வேற யாராவது ஐயா இருந்தாங்களா? 2-3 பேர் இருந்தாங்க. ஒரு ஐயங்காரு வாழ்ந்து கலைஞர் காது கூட கொஞ்சம் முஞ்சியா இருக்காங்க. பேர் எனக்கு தெரியல. அந்த ஆளு யாருன்னா பொள்ளாச்சிக்காரன் மொத்தம் 3 பேர் இருந்தா அவருக்கு நான் மாத்தினா எனக்கு அங்க வச்சிருந்தாரு. உங்களை காந்திஜி நீங்க இந்த பங்கெடுத்ததுக்காக உங்களுக்கு வைக்கத்து வீரர் அப்படின்னு அவர் சொல்ல இது நடந்தது. யாரும் அவ்வளவு கோளாறு அதுக்கு போங்க. அது ஆன உடனே அவன் ஆன உடனே எங்களை ரிலீஸ் பண்ணாங்களா. ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு எல்லையை காட்டி அந்த எல்லைக்குள்ள 6 மாதத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சுட்டாங்க. நானும் வெளியே அந்த எல்லையை விட்டு மற்ற இடத்துக்கு சேர்ந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா வந்துட்டாங்க.
அப்போ வந்து திவான் பொறுத்து ஆந்திராக்காரர் என்னமோ ஐயா அவர் திவானா இருந்தார். அவர் காலத்துல நான் தொடர்ந்து வேலை பண்ணிட்டு தான் இருந்தோம். இது ஒண்ணு அடங்குற முறையா இல்லை. நடக்கிற போது ரொம்ப வேடிக்கை தான் நடந்தது. காந்திக்கு நேர் விரோதமா இருந்தாரு. இவங்க வந்தாங்க எங்களுக்கு. அந்த பஞ்சாப்ல இருக்குது ஒரு சங்கம், அவங்க சீக்கியர் சம்பந்தமானது. அவங்க நமக்கு உதவி பண்ண வந்தாங்க, பணம் கொடுத்தாங்க. அரிசி பருப்பெல்லாம் போட்டு இதுக்குள்ள சத்தியாகிரக கொட்டைங்க பெருசா 100 அடி நேரத்துக்கு போட்டு அங்க தினம் 200-300 பேர் சாப்பிட்றாப்பி பண்டிகை மாதிரி தரமுடியல எல்லாம் வளர்ந்துட்டு. அந்த முறையில இவங்க காந்தி கிட்ட போய் சொல்லி, காந்தி சீக்கியனுக்கு இங்க வேலை இல்லை, போக வேண்டியது, முஸ்லீம் இதுல கலக்கக்கூடாது, கிறிஸ்துவ கலக்கக்கூடாது, இது தனியா இந்த கூடிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை மட்டம் தட்டுக்கு எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணார். ராஜாஜிக்கு இஷ்டம் இல்லை. நீ வந்துட்டு வேற ஆளை போட்டு பார்த்துக்கலாம், அங்க விட்டுட்டு இங்க இருக்கிறது சரியில்லை, ஜனங்களுக்கு திருப்தியில வந்தது. எனக்கு இது செல்வாக்கா இருக்குது, நல்ல காரியம் நடக்கும் பொழுது சீவா செய்யார் வந்து கூப்பிட்டார். அங்க வந்துட்டு இங்க வேண்டாம் இருந்தாலும் ஒண்ணு கேட்கல, வாங்கி நடத்திட்டு தான் இருந்தோம். நடத்துனதுல நான் துணிஞ்சுதான் இருந்தேன். கடைசியா சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு இது வளருது, அதனால இது அனுபவிச்சிட வேணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கும் வந்துட்டு. அந்த அம்மா சரி, இதுல காந்தி செய்த ராஜாஜி பண்ண காரியம் என்னன்னா, அவன் ராகவையாட்டு இருந்தாரு. அந்த ஆள என்ன பண்ணாரு, ராஜாஜி கருத்தாங்கத்தை சமைச்சுட்டாங்க, இதை ஒழிச்சு கட்டிடலாம், நீ வா பேசுற அன்னைக்கு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, நமக்கு இது ஏதாவது பெருமை வந்துடும் நினைச்சிட்டு நாங்க காந்தி தான் இது கேட்கணும். காந்தி வாண்டான்னவர், காந்திக்கு இருக்க சம்பந்தமே இல்லை. அரசாங்கம் ராஜிக்கு வந்துட்டுது, கூப்பிட்ட உடனே விடுறது, காந்திக்கு தான் இருக்கணும். அப்புறம் காந்திக்கு எழுதினாரு. அவர் அங்கிருந்து வந்தாரு. வந்த உடனே அவரு இந்த மாதிரி சம்மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சம்மதம் கொடுக்கணும்னா அவன் ராமசாமி தானே அதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனை கேட்காத சம்மதம் கொடுத்து அவன் காரியம் அவன் பாட்டுல அவன் தொடர்ந்து நடத்தினான்னா என்ன பண்றது, அதனால அவனை கேட்டுக்கிட்டா தேவையில்லாம. அப்புறமாக்கும் என்ன இந்த விஷயத்துல கலக்க ஆரம்பிச்சாங்க. காந்தி தானே, நாம அப்பவும் அவர் காந்தியா தானே இருக்கிறார் அந்த டைம். அதனால நான் அவர்கிட்ட போனேன். என்ன வந்தா என்ன ராமசாமி அவங்க இந்த மாதிரி சொல்றாங்களே, ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே, என்ன செய்து எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லைன்னு. அப்புறம் அந்த அம்மா கிட்ட கூப்பிடுறாங்கன்னு உடனே காந்தி தான் கூப்பிட்டா. அந்த அம்மா ராஜாஜி கூப்பிட்டா, காந்தி கூப்பிட்டா, என்ன பிரச்சனை இல்லை. ஆனாலும் காந்தி எனக்கு சம்பந்தம் இருக்குதா காட்டிக்கிட்டு போகணுங்கிறது. அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டார். அவர் ஒரு இடத்துல இறங்கினார், நான் ஒரு இடத்துல இறங்கியிருந்தேன். அவர் திருவனந்தபுரத்து கொட்டாரம்னு இருக்கிற சமுதல் கரையோரத்தில் அதுல இருந்தார். மாற்றவன் என்ன கேட்டாரு, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லைங்க, நான் போய் பேசலாமான்னாரு. போய் பேசுங்களேன் என்னன்னு போனாரு. பேசினாரு. என்ன பேசினா அந்த அம்மா, இது ஆனா கோயிலுக்குள்ள போறேன்னு அடுத்த அப்பல பேசிட்டு இருக்கிறாரு, அது செய்யக்கூடாது. கோயில் பிரவேசத்தை பத்தி கழிச்சு பண்ணலேன்னு சொன்னா இப்ப இத வேணா நான் சரி அங்கிருந்து வந்தாரு. நான் இருக்கிற இடத்துக்கே வந்தாரு. இந்த மாதிரி அவர் சொல்றாங்க கோயில் பிரவேசத்துக்கு போகக்கூடாதுன்னு. அதுக்கு என்ன சொல்றது நாமோ அப்படின்னு அவரு சாதாரணமா கேட்கிறாப்புல கேட்டார்.
நான் சொன்னேன், நம்ம லட்சியம் கோயில் வரைக்கும் தானே, தெருவில் போயிட்டதுனால என்ன ஆகும், இந்த பேதம் ஒளி வேணுங்கிறதுக்காக செய்யற கழிச்சு. ஆனா நாம இப்போ நான் அதை பத்தி பிரஸ் பண்றது இல்லை, மக்களை அதுக்கு பக்குவப்படுத்திக்கிட்டு தான். அப்படி சொல்லலாமா, நல்லா சொல்லிடலாம். இவர் போனார், இல்லைன்னு நாங்க அந்த அம்மா அப்பவே அனுமதிச்சுட்டோம். இப்ப அனுமதிச்சுட்டேன். ஒரு இடத்துல கொஞ்சம் தகராறு இருக்குது, அது வேலி போடுற வரைக்கும். அதாவது ஒரு இடத்துல என்ன தகராறுன்னா, கோயில் சம்பந்தமான குளம் அங்க இருக்கு அந்த ரோட்டுல. அது தீட்டா போயிட்டா கோயிலுக்குள்ள போனாப்புல ஆயிடும். அதுக்கோசரம் அதையும் சேர்த்து கோயில் கட்டடத்தோட வேலி போட்டு அதுக்கு ஒரு 4 நாளா 3 நாளா வாயிலா கட்டு அவசரமா வேலை அதை சேர்த்து அவங்க வேலி போட்டாங்க. அப்புறம் போலாம் விட்டாங்க, எல்லாம் போயிட்டு அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கோயிலுக்கு போறத பத்தி அப்போ ஒண்ணுமே பேச முடிஞ்ச ஒண்ணு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு. அங்க இங்க அதுக்குள்ள ஒரு கோளாறு என்ன ஏற்பட்டு போச்சுன்னா, சிபி ராமசாமி திவானா வந்தார். அப்புறம் அவர் ரொம்ப தந்திரமா சரி பண்ணிட்டு இருந்தார். ஏதோ கோளாறு வந்தது, அவங்களுக்குள்ளே ரகலை ஆச்சுது. இவங்க போட்ட உத்தரவுல கோயில் தவிர மற்றபடி உள்ள இடங்கள்ல பேதம் இல்லை, எல்லாருக்கும் செல்றதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு போட்டாங்க. இந்த உரிமை இல்லாத போது நடந்துகிட்டு இருந்த சில இடங்கள்ல எல்லாம் இது வந்த உடனே அவங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. போக ஆரம்பிச்ச உடனே அந்த ஞாயிறுமார்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் பொறுக்க முடியல. அவன் என்னமோ இங்க வண்டிய போனேன்னு அவன் அடிச்சான். இவனுங்க திருப்பி அவன் அடிச்சானுங்க. ஒரு ஆள் ஒழுங்கி போயிட்டான் எதிர்கட்சி. அவன் ஆடுறான்னா ஏழவனாக இருந்து முஸ்லீமானவன் அடிச்சவன் கலகமாய் போயிடுச்சு. ஒரு ஆள் விழுந்துட்டான், பலம் அவன் விழுந்தது. சிபிஐ தந்திரமா இத இந்த ஜாதி கழகம்னு சொல்லாது, தொழிலாளர் கழகம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது பேப்பர்ல எல்லாம் தொழிலாளர் சண்டைனாலே ஒருத்தருக்கு ஆயிப்போச்சுன்னு சொல்லி போட்டு உடனே ராஜாச்சியை சரி பண்ணி நம்ம அவர் சொன்னபடிதான் அப்ப நடந்தது. கோயில் பிரவேசத்துக்கு அனுமதி போட்டார். கோயில்ல கர்ப்பகிரகம் ஒன்ன தவிர கோயில் எந்த இடத்துலையும் சத்தம் சாவு சகலம் எல்லா ஜாதியாருக்கும் இந்துக்கள் அவகாசம் உண்டுன்னு அந்த அம்மா போட்டார். அதுதான் கோயில் பிரவேசம் வந்து. ஐயாவுக்கு இப்போ சமீபத்துல நம்ம மாநில முதல்வர் தாமிரபத்திரம் கொடுத்து கௌரவிச்சாங்க. அதாவது இந்த வருங்கால சந்தை தங்களை தானே கௌரவப்படுத்திட்டு. அப்போ ஐயாவுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணம் தோணிச்சு சொல்ல முடியுங்களா? மன்னிக்கணுங்க, கொடுக்க இடத்துக்கு ஒரு கூப்பிட்டாங்க. அதை நான் இப்ப வெளியே சொல்றதுக்கு தாமிரபத்திர எனக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு முதல்வர், வச்சுட்டு போய் சொல்றேன். அவ்வளவுதான். அவருக்கு சந்தேகம் உண்டு வாங்க இல்லையான்னு, என்னவோ வந்தாலும் வச்சுட்டு போயிட்டார். ஐயா ரொம்ப சிரமத்தை பார்க்காம இந்த தள்ளாத வயதுல ஏதோ ரொம்ப நீங்க சிரமம் உங்களுக்கு நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.